இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்காங்க, தமிழ்நாட்டில் கிடையாது, டெல்லியில இருக்காங்க. டெல்லியில அவருடைய வீட்டில் இருந்துகிட்டு தான் சோசியல் மீடியாக்கள்ல திமுக குறித்த கருத்துக்களை, அதாவது வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட இருந்தது, பிரசாந்த் கிஷோர் கூட இருந்த புகைப்படங்களை எல்லாம் போடக்கூடிய ஆதவ் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கூட இருந்த ஒரு புகைப்படம் கூட அவருடைய சோசியல் மீடியாவில் போடல. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய படப்பிடிப்பை முடித்து விட்டு முழு நேர அரசியல் அப்படிங்கிற அறிவிப்பு செய்த அடுத்த நிமிடத்தில் விஜய்க்கு பக்கபலமாக ஆதவ் அர்ஜுனா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த கட்சிகளை பார்த்து, ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகளை பார்த்து பயப்படுகிறாரா, ஏன் அவர் சைலண்டா இருக்கார் அப்படிங்கிற கருத்துக்களும் சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது. விஜய் பயப்படுகிறார், அதனாலதான் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு. அப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் கட்சிகளை பார்த்து பயப்படுகிறாரா அல்லது அந்த கட்சிகள் விஜயை பார்த்து பயப்படுகின்றனவா? ரெண்டு கேள்வி இருக்கு. இதுல என்னுடைய பார்வை என்னன்னா, விஜய் வந்து பார்த்து பயப்படல, விஜயை பார்த்து இங்க எதிரில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக பயப்படுகிறது அப்படிங்கிற கோணத்துல கூட நாம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாங்க அப்படிங்கறத எந்த விதமான மாற்றமே இருக்காது. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்த காலகட்டத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக சந்திச்சதே கிடையாது, பேசியதே கிடையாது. ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சீமான் அவர்கள் ஏன் போய் சந்திச்சாங்க அப்படின்னா, தலைவா 69 நாம படத்தை முடிச்சுக்கிறோம், அதன் பிறகுதான் முழுமையான அரசியல்வாதி அப்படின்னு. அப்போ விஜய் அவர்கள் இன்னும் பேட் பிடிச்சு களத்துல இறங்குவதற்கு முந்தைய நிலையிலேயே இவங்க பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா பவுன்சர்களா வீசுறாங்க. ஃபுல்லா பவுன்சர்களா வீசி விஜய் வந்து விரட்டி அடிச்சிடலாம். ஆனா விஜய் இன்னும் பேட்டே கையில எடுக்கல. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழா பேச்சுக்கு பிறகு விசிகாவில் அவருடைய இடைநீக்கம் வந்து நடந்திருக்கு. ஏகப்பட்ட திமுக சம்பந்தமான விமர்சனம் அவருடைய எக்ஸ் தள பதிவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் தாவேகா விஜய் சைடு வந்து டோட்டலா அமைதியா இருக்காங்க. இந்த அமைதிக்கு என்ன காரணம்? நீங்க தாவேகா அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களை தான் கேட்குறீங்க அப்படிங்கிறது புரியுது. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மேடை அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா மேடையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பேசிய அரசியல் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருந்துச்சு. விஜய்க்கு அடுத்த நிலையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய விவகாரம் தான். இந்த ரெண்டையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளியில் தான் ரெண்டும் ஜாயிண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, திமுகவை சாடக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிற நிலையையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேடையில் விஜய் அவர்கள் பேசிய பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா பேசுறாங்க. ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்தாலும் இந்த மேடையில் பேசிய வாரம் தான் பூதாரமா வெடிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதில் ரியாக்ட் பண்ணணும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மௌனமாகவே இருந்துட்டு இருக்காங்க. மௌனம் அப்படிங்கிறது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அரசியல் களத்தில் முழு நேரமாக இறங்கல. தலைவா 69 படம் முடிய வேண்டியிருக்கு, படம் ஷூட்டிங்கள் இருக்கிறது, இதில் பிஸியாக இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆதவ் அர்ஜுன் நீக்கம் குறித்து விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொன்னாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளும் இதை வந்து விமர்சனமா பதிலடி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நிலை உருவாகும். அப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ வாயை விட்டோம் அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது. படத்தை முடிச்சுட்டு முழு நேரமாக இறங்கும் போது நாம இந்த கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கலாம். இப்போ சைலண்டா இருந்து காய் நகர்த்தலாம் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் இருந்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்காங்க அப்படின்னா வேற எந்த வேலையிலுமே ஈடுபட இல்லையா அப்படின்னா சைலண்டா அங்க நகர்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பிறகு விஜய் இடத்துல பல தடவை பேசி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்காங்க, தமிழ்நாட்டில் கிடையாது, டெல்லியில் இருக்காங்க. டெல்லியில் அவருடைய வீட்டில் இருந்துகிட்டு தான் சோசியல் மீடியாக்களில் திமுக குறித்த கருத்துக்களை, அதாவது வந்து பிரசாந்த் கிஷோரோடு கடந்த 2021 ஆண்டு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு திமுகவுக்காக உழைச்சோம் அப்படிங்கிற வீடியோக்களை, புகைப்படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட இருந்தது, பிரசாந்த் கிஷோர் கூட இருந்த புகைப்படங்களை எல்லாம் போடக்கூடிய ஆதவ் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கூட இருந்த ஒரு புகைப்படம் கூட அவருடைய சோசியல் மீடியாவில் போடல. காரணம் என்ன அப்படின்னா,
உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வருகை, அடுத்த முதலமைச்சராகக்கூடிய நிகழ்வுக்கு நான் தான் எதிரியாக மிகப்பெரிய சக்தியாக இருக்க போறேன் அப்படிங்கிறதையும் ஆதவ் அர்ஜுனா சுட்டி காட்டுறாங்க. அப்ப ஆதவ் அர்ஜுனா யார் மூலமாக உதயநிதியுடைய முதலமைச்சர் கனவுக்கு எதிராக செயல்பட போறாங்க அப்படின்னா இங்க தளபதி விஜய் அவர்கள் முன்னணியில வந்து நிற்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய படப்பிடிப்பை முடித்து விட்டு முழு நேர அரசியல் அப்படிங்கிற அறிவிப்பு செய்த அடுத்த நிமிடத்துல விஜய்க்கு பக்கபலமாக ஆதவ் அர்ஜுனா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருவாங்க அப்படிங்கிற நிலையில தான் தற்போதைய அரசியல் கள நிலைமை சென்றுட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகளும் இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கட்சிகளை பார்த்து, ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகளை பார்த்து பயப்படுகிறாரா, ஏன் அவர் சைலண்டா இருக்கார் அப்படிங்கிற கருத்துக்களும் சோசியல் மீடியால முன்வைக்கப்படுது. விஜய் பயப்படுகிறார், அதனாலதான் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு. அப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் கட்சிகளை பார்த்து பயப்படுகிறாரா அல்லது அந்த கட்சிகள் விஜயை பார்த்து பயப்படுகின்றனவா? ரெண்டு கேள்வி இருக்கு. இதுல என்னுடைய பார்வை என்னன்னா, விஜய் பார்த்து பயப்படல, விஜயை பார்த்து இங்க எதிரில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக பயப்படுகிறது அப்படிங்கிற கோணத்துல கூட நாம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு பெரிய அளவுல எதிர்வினை ஆட்டக்கூடிய கட்சியாக திமுக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதிலடி கொடுக்குறாங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னா அவங்க பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க, விஜயுடைய அரசியல் வருகை எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்போல ஏற்படுத்த போகிறது. அப்போ ஆரம்பத்திலேயே விஜய தட்டி டவுன் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தான் இங்க திமுக அமைச்சர்கள் செயல்படுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் பயப்படல, அப்ப விஜயை பார்த்து தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் பயப்படுகிறது அப்படிங்கிற கோணத்துல தான் நாம எடுக்க முடியும். ஓகே, இந்த ஒரு விஷயம் ஒரு பாதியில போயிட்டு இருந்தாலும் நாளைக்கு திரையுலக ஜாம்பவான திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஜய் சைட்லேருந்து ஏதாவது வாழ்த்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி எந்த விதமான வாழ்த்தும் தெரிவிக்கல. இந்த 2024 ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் அதே திரைத்துறையில இருந்து இப்போ அரசியல்ல குதிக்க போறாங்க, முழு நேர அரசியல்வாதியாக மாற போறாங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இப்போ விஜய் அவர்கள் செய்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய ஆதரவும் விஜய்க்கு தேவைப்படுது. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில இருக்கக்கூடிய பல்வேறு தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாரையுமே தன்னுடைய முழு நேர அரசியல் இறங்கும் போது சந்தித்து ஆதரவு கேட்பாங்க. வாங்க தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தாவேக்காவோடு இணைந்து செயல்படுங்க, தாவேக்கா கட்சியில வாங்க, நீங்க வர்றதெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய சினிமா துறையில சாதித்தவர்களை, இயக்குனராக, நடிகராக, தயாரிப்பாளராக சாதிச்சவங்களை எல்லாமே விஜய் நேரில் சந்திப்பதற்கும் அல்லது வர வச்சு சந்திப்பதற்கும் இதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தான் அப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் திரையுலக ஜாம்பவான் தான். மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய காலமாக இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் சொல்ல முடியும். அமிதாப் பச்சன் கூட இந்த நிலைக்கு வர முடியாது. ரஜினி இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ஹீரோவா தான் நடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்திய ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படும். ரஜினி பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. நீண்ட நெடிய காலமாக பயணித்த அனுபவம் வாய்ந்தவர்கள் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50-60 வயதை கடந்தவர்கள் ஏராளமான பேர் இருந்துட்டு இருக்காங்க. ரஜினியுடைய காலகட்டத்தில் ரஜினியை இளம் வயதில் ரஜினி ரசிகர்களாகி இன்றளவும் பயணிக்கக்கூடியவங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்களும் அரசியல் களத்தில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரஜினிக்கு இருந்துதான் கட்சி ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. ஆனா அந்த கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டது. இந்த உடல்நிலை கோளாறுகளை தாண்டி அவருக்கு ஏற்பட்ட மனநிலை கோளாறு, மனநிலை கோளாறுன்னு சொல்வது அவருக்கு ஏற்பட்ட நோய் கிடையாது, அந்த அளவுக்கு அழுத்தம், பிரஷர் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கக்கூடிய கட்சியோட பிரஷர் தான் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிச்சு. அப்ப ரஜினி அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. ஆனா ரஜினி அவர்கள் பின்வாங்கினாலும் அவருடைய சிந்தனைகள் இன்றும் அவர்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சிந்தனைகள் அப்படின்னா, எப்படியாவது நம்முடைய ஒரு மாற்று அரசியல், தமிழ்நாட்டில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசியலை கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ரஜினிகாந்த் இருந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவருடைய பேச்சுக்களை பார்த்தாலே தெரியும், ஒரு ஆன்மீகவாதி. அந்த அடிப்படையில் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆட்சி வேறு கட்சி வேறு, இந்த நிலையில தான் நான் என்னுடைய கட்சியை எடுத்து செல்வேன். கட்சியில பதவியில இருக்கிறவங்க ஆட்சி கட்டில ஏறக்கூடாது, ஆட்சி கட்டில ஏறவங்க கட்சி பதவியில இருக்கக்கூடாது. கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எப்போதுமே பணிகளை செய்துகிட்டு இருப்பாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நாம ஆட்சி அதிகாரத்துல ஏறினாலும்
நம்முடைய கட்சி சார்பாக ஆட்சி அரியணை ஏறினாலும் மக்கள் சேவை எந்த இடத்துலையுமே தடைப்படக்கூடாது. ஏன்னா கட்சியில இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்கள் சேவை தடைப்பட்டு போயிடும், மக்கள் எளிதாக சந்திக்க முடியாது. அந்த அடிப்படையிலான ஒரு விஷயத்தை தான் முன் வச்சாங்க. இப்ப விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அதே நிலையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில தான் இணையுது. மக்களுக்கு சேவை செய்வது, ஒரு சமத்துவம் சமநிலை அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து மக்கள் சேவை அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துறாங்க. இங்க ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் மட்டத்தில் என்ன தவறுகள் இருக்குது அதை சுட்டி காட்டுறாங்க. அப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ரஜினியுடைய ஆதரவும் இருந்தால், தன்னுடைய ரசிகர்கள் பட்டாலும் ரஜினியுடைய ரசிகர்கள் பட்டாலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் பக்கபலமாக இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, எதிர்காலம் எப்படி இருக்க போறது அப்படிங்கிறத சிந்தித்து கொண்டிருக்காங்க விஜய்னு சொல்லலாம். சிந்திக்க வேண்டிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் டார்கெட் வச்சு காய்களை நகர்த்துறாங்க. அப்போ ரஜினி அவர்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றமே இருக்காது. வாழ்த்தா இருக்குமா, சந்திப்பு வரைக்கும் தொடருமா? அதாவது வாழ்த்து அப்படிங்கிறது நாளைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்து இருக்கும். அதே நேரத்தில் இந்த தலைவா 69 முடிவதற்குள்ளார ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு தெரியும் ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு நாம முன்னேற்பாடுகளை எடுத்து வரும்போது எந்தெந்த இடங்கள்ல இருந்து எந்த கட்சி மூலமாக எங்களுக்கு அழுத்தம் பிரஷர் ஏற்படுத்துறாங்க, எந்த கட்சி நம்மளை எதிர்க்கிறாங்க, யார் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த குறுகிய காலத்திலேயே விஜய் உணர்ந்திருப்பாங்க. அப்ப ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ரஜினியும் இதே போன்ற ஒரு நிலையில இருந்து பின்வாங்கியவர் தான். அப்ப பாத்தீங்கன்னா ரஜினி இடத்துல அரசியல் குறித்து ஆலோசிப்பாங்க. அரசியல் களத்துல எப்படி இருக்கிறது, எப்படி நாம பண்ணலாம், இங்க இருந்து எல்லாம் பிரஷர்கள் வருது அப்படிங்கிறத விவாதிப்பாங்க. அதை தாண்டி ரஜினியுடைய ஆதரவு, நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரஜினியுடைய ஆதரவும் இருந்தால் தமிழ் திரையுலகத்துடைய முழுமையான ஆதரவு கிடைத்து விட்டது அப்படிங்கிற நிலையில கூட நாம எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமா உலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர், அதாவது சூப்பர் ஸ்டார் நிலையை கூட எட்டி பிடிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரஜினியும் இவருக்கு பக்கபலமாக வந்தா திரையுலகமே இவர் பின்னால திரள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவாகும். அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஆலோசிப்பாங்க. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் பார்க்கும் போது எப்படி இருக்க போறது அந்த ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரஜினிக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு ஃபேவரான ஒரு நிலை தான் அங்க உருவாகும். ஆனா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அல்லது வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற ரெண்டு கேள்விகள் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் வந்து சீமான் அவர்கள் போய் ரஜினியை சந்திச்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்த காலகட்டத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக சந்திச்சதே கிடையாது, பேசியதே கிடையாது. ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சீமான் அவர்கள் ஏன் போய் சந்திச்சாங்க அப்படின்னா, விஜய் ரஜினி சந்திப்பு நடக்க கூடாது, அதற்கு முன்னாடியே நாம வந்து உள்ள புகுந்துறணும், உள்ள புகுந்து ரஜினியா நம்ம பக்கம் விஜய் ரஜினி சந்திப்பை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் அங்க சென்றாங்க. ஆனா சீமானுடைய மனநிலையை அங்கு புரிஞ்சுக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் சீமானுடைய சந்திப்பை பெரிய அளவில் எடுத்துக்கல. பாத்தீங்கன்னா சீமான் அவருடைய சந்திப்பு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதத்திலையும் ஒரு பலனை கொடுக்கல. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப சீமான் அவர்கள் சந்தித்தும் பலன் கொடுக்காத நிலையில அப்போ ரஜினிகாந்த் எந்த நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் ரஜினிகாந்தோடு சந்திக்கும் போது விஜய் குறித்து தான் ஏதாவது பேசியிருப்பாங்க அல்லது தனக்கு ஆதரவு கேட்டிருந்தாலும் ரஜினிகாந்த் யோசிப்பாங்களே என்ன காரணத்துக்காக இப்போ வந்து சீமான் நம்ம கிட்ட சப்போர்ட் கேட்கிறாங்க, என்ன காரணம். அப்போ விஜய் அரசியல்ல இறங்குறாங்க, விஜய்க்கு எதிராக என்ன நிறுத்த பாக்குறாங்க. இந்த அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்தும் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீத அடிப்படையில் பிரசன்டேஜ் வந்து தேர்தலுக்கு தேர்தல் அதிகமாகி வந்துகிட்டு இருந்தாலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க வெற்றியையுமே எட்டி பிடிக்கல. அப்போ பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10-20 கட்சிகள் ஒரு கட்சியா தான் பார்க்கப்படுது, முதன்மையான ஒரு கட்சியா பார்க்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா, வெற்றியை எட்டி பிடிக்கல. அப்போ வெற்றியை எட்டி பிடிக்காத தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒற்றை கொள்கையில பயணிக்கக்கூடிய சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னா நம்முடைய ரசிகர்களே நமக்கு எதிராக திரும்புவாங்க அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கு வந்து எந்த ஒரு ஒற்றை கொள்கை எதுவுமே கிடையாது, பொதுவான சமத்துவம் சமநிலை அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்ப பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களையும் முன்னிலைப்படுத்துறாங்க, அதே நேரத்தில் பெரியாருடைய கடவுள் மறுப்பை ஏத்துக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறாங்க, காமராசரை முன்னிலைப்படுத்துறாங்க, எல்லா தலைவர்களையும் முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த தலைவர்களுடைய இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுக்கிறாங்க.
அப்போ விஜய் அவர்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால சீமான் அவர்கள் அவர் ஏத்துக்கல, விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே நாம சொல்ல முடியும். ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேகா வந்து அடுத்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் நேரடியா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்களோ அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டாவே இறங்கிடுவாங்க அப்படின்ட்டு தான் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இறங்கிடுவாங்க. அதாவது இந்த படம் முடிந்த பிறகுதான் விஜயுடைய நேரடி அரசியலை பார்க்க போறாங்க. இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அரசியலை விட்டுட்டு சினிமாவில் பிஸியா இருக்காரு அப்படின்னு. அதை ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டு தான் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தலைவா 69ஓட நாம படத்தை முடிச்சுக்கிறோம், அதன் பிறகுதான் முழுமையான அரசியல்வாதி அப்படின்னு. அப்போ விஜய் அவர்கள் இன்னும் பேட் பிடிச்சு களத்துல இறங்குவதற்கு முந்தைய நிலையிலேயே இவங்க பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா பவுன்சர்களா வீசுறாங்க. ஃபுல்லா பவுன்சர்களா வீசி விஜய் வந்து விரட்டி அடிச்சிடலாம். ஆனா விஜய் இன்னும் பேட்டே கையில எடுக்கல. அப்ப பேட் கையில இருந்தா தான் அந்த பவுன்சர் வரக்கூடிய பால் சிக்ஸர் பறக்க போதா அல்லது 4 போக போதா அப்படின்னு தெரியும். அப்ப விஜய் அவர்கள் இன்னும் பேட் பிடிக்கிறதுக்கு முந்தைய நிலையிலேயே இவங்க வந்து பவுன்சரா வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் களத்துல இறங்கும் போதா இவங்களுக்கு பதிலடி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் களமே பெரிய அளவுல சூடு பிடிக்கும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே மாநாட்டில் சொன்னது போல, இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் சொன்னது போல அந்த கொள்கையின் அடிப்படையிலான பதிலடிகளை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல மடங்கு வேகத்தோட இருக்கும். இதை எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஃபேஸ் பண்ண போறது அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.